வணக்கம். வெங்கட் சுபா டூரிங் டாக்கீஸ். காஞ்சனா 3 முனி 4. 3 4ன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நம்பர் 1 தான் டிஃபரன்ஸ். காஞ்சனா 1 2ல் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே தான் 3. அதே ஸ்ரீமன், அதே தேவதர்ஷினி, அதே கோவைச்சரெலாம் ஒரு பயப்படுற லாரன்ஸ் மாஸ்டர், அப்புறம் பேயடி அடிக்க போகிற ஒரு மாஸ்டர். இது வந்து செட்டப் டெம்ப்ளேட். எவ்ரி இயர் அவரும் பண்ணுறாரு, எவ்ரி இயர் கூட்டம் வரும்னு நம்பிக்கையில். பட் எவ்ரி இயருக்கு இந்த இயருக்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை இந்த படத்தில் திரைக்கதை சரியாக அமையலை. அந்த பேய் ஏன் அந்த குடும்பத்தில் போய் ஒரு அப்பாவி பொண்ணு மேலே ஏறிச்சு, அந்த அப்பாவி பொண்ணு எதுக்காக அந்த பாதிரியார் அடக்கி அந்த மரத்தில் அடக்கினாங்க, அந்த மரத்துலேருந்து எப்படி இவருக்கு ஜம்ப் ஆச்சு அப்படிங்கிற ஃப்ளோவெல்லாம் மிஸ் பண்ணிட்டார். பொதுவாக நாம் வந்து கதையை சொல்கிறது கிடையாது. இதில் ஏன் சொல்ல வரோன்னா ஒரு ஆதங்கம். எல்லாமே இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ உழைக்கிற மாஸ்டர் ஏன் இந்த இடத்துல கோட்டை விட்டாருங்கிற ஒரு ஆதங்கம். அதே மாதிரி 3 பெண்கள், 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ஓவியா, வேதிகா அண்டு நிக்கி, இன்னொரு நேம். எதுக்காக அந்த 3 பெண்கள் அவ்வளோ கிளாமர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவ்வளோ கலடா பண்ணிகிட்ருக்குறாங்க? அந்த 3 பேரோட பர்பஸ் என்ன? அந்த கதையில் அவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றும் கிடையாது. டான்ஸ் ஆடுறதுக்கு உதவினாங்க, அவ்வளோதான். வேறு எந்த விதமான காரணமும் கிடையாது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து வில்லனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லை. வில்லனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லாமல் ஒரு கதை எப்படி கரெக்டாக அமைய முடியும்னு எனக்கு தெரியலை. அதே போல் இந்த படத்தில் வந்து சாங்ஸ், இவரோட மாஸ்டர் படத்தில் எல்லோரும் எதிர்பார்க்குறதே சாங்ஸ் தான். இத்தனைக்கு சாங்ஸில் இந்த வாட்டி புதுசாக ஒரு டுபாடோன்னு ஒரு கம்பெனி, மதன் கார்கியோட கம்பெனி அது. அந்த கம்பெனியில் கொடுத்து ஒரு 5 விதமான மியூசிக் டைரக்டர் யங்ஸ்டர்ஸ் தான் என்கரேஜ் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அந்த புதிய முயற்சி வந்து இந்த படத்தில் சரியாக அமையலைங்கிறது ஒரு பெரிய வருத்தம் தான். அந்த சாங்ஸ் சைடில் கோட்டை விட்டவர் ஆனால் சண்டை காட்சிகளில் பிரமாதப்படுத்திட்டார். கார்கள் எகிறது, ஆட்கள் எகிறாங்க, பிரமாதமாக பவர்ஃபுல்லாக. ஆஸ் அ கோரியோகிராஃபர் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அவ்வளோ நல்லாயிருக்கு. ஸ்டண்ட் மாஸ்டர் இவரும் கலந்து அதிரடி அடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இதுதான். மற்றபடி ஒரு பேய் கதையில் இருக்க வேண்டிய ஒரு பயம், இவர் கதையில் பார்த்தீங்கன்னா பயம் ப்ளஸ் நகைச்சுவை மாற்றி மாற்றி கொடுப்பாரு. அந்த ஸ்க்ரீன் பேக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு நகைச்சுவை காட்சியும் பேய் காட்சியும் வலியை புகுத்தி நிறுத்தியிருக்காரு. அது பார்க்குற போது தெரியுது. நடித்தவருடைய கதை பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓவர் ஆக்டிங். அந்த சின்ன பொண்ணு ஒன்று ஆக்ட் பண்ணியிருக்கு, தேவதர்ஷினி ஸ்ரீமன் பொண்ணு. அந்த பொண்ணு தான் நேச்சுரலாக பண்ணியிருக்கு படத்தில். மீது எல்லோரும் அவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ண எப்படி தாங்கும்? 2.25 மணி நேரம் படம். ஏதாவது இருக்காதான்ற ஒரு எதிர்பார்ப்பிலே போயிடுது. நிச்சயமாக லாரன்ஸ் மாஸ்டருக்கு வந்து பெரிய கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, வருஷம் வந்து காணும் பொங்கலுக்கு பீச்சுக்கு வராங்க தெரியுமா, அதே பீச் தான் தெரிஞ்சு வராங்கல்ல, அந்த மாதிரி கூட்டம். சூரசம்ஹாரம், மதுரையில் கள்ளர் அழகாற்றில் இறங்க விஷயம், சித்திரை திருவிழா மாதிரி திருவிழா மாதிரி ஜனங்க வராங்க. ஆனால் அவங்கள திருப்திப்படுத்தினா தான் அடுத்த வருஷம் வருவாங்க. அந்த இடத்துல இந்த முறை சின்ன சர்க்கிள் தான். கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு வந்து மாஸ்டருது. மாஸ்டரோட உழைப்பை பற்றி சொல்ல வேண்டாம். ராகவா லாரன்ஸ் வந்து மிகப்பெரிய உழைச்சி தான் எடுத்திருக்காரு படத்தை. லேஸ்ட்லாம் வந்துடுறாரு ஸ்க்ரீன் பிளே, இவ்வளோ பவர்ஃபுல் சீன்ஸு. அவர் சம்மந்தப்பட்ட கதை, அவர் சம்மந்தப்பட்ட வசனத்தில் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணவர். மொத்த படத்துக்கான வசனத்துலேயும் மொத்த கேரக்டர்ஸ்க்கான ஸ்கெட்ச்லேயும் ஸ்க்ரீன் பிளேலையும் லைட்டாக கோட்டை விட்டாருன்னு தான் சொல்லணும். அதன் விளைவு தான் பார்க்கும்போது எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இல்லாததாக இருக்கிறது. இதே கூட்டம் இந்த 2-3 நாள் வர்ற கூட்டம், ஹாலிடேயில் வர்ற கூட்டம் திங்கக்கிழமை அன்றைக்கி இருக்குமான்னு எனக்கு தெரியல. லேட் அஸ் வெயிட் அப்படி திங்கக்கிழமை. மற்றபடி குழந்தைகளை நம்பி, அவருடைய வழக்கமான ரசிகர்களை நம்பி, குடும்பத்தை நம்பி, தாய்க்குலத்தை அவருக்கு இருக்க ரசிகர்களை நம்பி எடுத்திருக்காரு. அதுக்கு பதிலாக கொஞ்சம் கதையை நம்பி, திரைக்கதையை நம்பி, வசனத்தை நம்பி, நல்ல ஒரு காட்சி அமைப்புகளை நம்பி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான். எனிவே, காஞ்சனா 4 முனி 5 விரைவில் வருது. அதில் சில மாற்றங்களை செஞ்சு வேறு அடுத்த லெவலுக்கு போவார் நம்புவோமாக. வணக்கம். இது வரைக்கும் டூரிங் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.